வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி காலையில் என் ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் எங்கள் வீட்டுக்கு ஒட்டியே வீட்டை ஒட்டி வயல் இருக்குது. அந்த வயலுக்கு வந்து காலைல ஒரு 10 o'clock போனாங்க. போயிட்டு ஒரு 1/2 hourல திரும்பி வந்துடுவார் எப்பயுமே. இன்றைக்கி வரல. சரி என்ன வரலையே, வெயில் வேறு அதிகமாகிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு வயலுக்குள்ளார போனேன். போகும்போது அவர் அங்கே தண்ணி மோட்ரு போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ சொன்னார், இந்த மாதிரி வயலில் பாரு ஒரு 3 முட்டை இருக்குது, அது என்ன முட்டைனே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு. நானும் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வீடியோ எடுக்கும்போது சரியான ஹாட்டு. அதுவும் நம்ம வீடியோ எடுக்கும்போதெல்லாம் வந்து ஒரு 11, 12 மணி ஆயிடுச்சு. அப்போ என்னென்னா, அந்த வீடியோ எடுக்கும்போது அங்கேருந்து அந்த பறவை வேகமாக வந்துச்சு. இந்த இந்த பறவை தான் வேகமாக வந்து ஒரே எச்சரிக்கை எனக்கு. என்னை சுற்றி சுற்றி எச்சரிக்கை விடுது. தூரத்தில் நின்று பக்கத்து வயலில் நின்றுட்டு எச்சரிக்கை விட்டுச்சு. அதாவது இந்த முட்டை பாருங்கள், கட்டாந்தர இது 2 மகாகனி ரோவுக்கு இடையில் அது வாய்க்காலில் தண்ணி போய்கிட்டுருக்குது. இது இங்கே அந்த 2 ரோவுக்கும் இடையில் வந்து இது முட்டையிட்டுருக்குது. இந்த முட்டை எந்த பாதுகாப்புமே இல்லாமல் இருக்குது. நல்ல சூரிய வெளிச்சம் வந்து 100 டிகிரி, இங்கே பாருங்கள் 100 டிகிரி இருக்குது. அந்த வெளிச்சத்தில் அந்த வெயிலில் இந்த முட்டையை எப்படி இது பாதுகாக்க போகுதுன்னு தெரியல. இந்த பேர்டு வந்து பக்கத்தில் வந்தால் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் அந்த பேர்டு என்ன செஞ்சிச்சுன்னா, இந்த வாய்க்காலில் தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்ணியில் வந்து ஒரு குளியல் போட்டுச்சு. அப்படியே டிப் பண்ணிச்சு. டிப் பண்ணிவிட்டு டக்குன்னு அந்த முட்டையில் போய் அதை அப்படியே ஊற்று விட்டுச்சு. அந்த தண்ணியெல்லாம் அப்படியே சோவர் மாதிரி பண்ணிச்சு. அந்த மாதிரி பண்ணிவிட்டு அது ஓடிடுச்சு. நான் இப்போ தூரம் வந்துட்டேன்னா அது பக்கத்தில் வரும், நான் பக்கத்தில் போனால் அது பறந்து போகும். இந்த மாதிரியே இருந்துச்சு. என்னால் அதில் உட்காந்து இது பண்ணுறதெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா பக்கத்தில் போனால் ஓடி ஓடி போயிடுச்சு. இந்த பறவை தான் அது. இதுக்கு வந்து இந்த பறவையின் பேர் வந்து தமிழில் என்னன்னு தெரியலை. ஆனால் இங்கிலீஷில் வந்து ரெட் வாட்லெட் லேப் விங் பேர்டுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், மூக்கு வந்து நல்லா ரெட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பிளாக்கு, ஒயிட்டு, பார்க்கவே அழகாக இருக்குது பேர்டு வந்து. ஆனால் இதை புத்திசாலி டெக்னாலஜி தெரிஞ்ச பறவைன்னு சொல்கிறதா இல்லை சோம்பேறி பறவைன்னு சொல்கிறதான்னு தெரியல. ஏன்னா இது டெக்னாலஜி தெரிஞ்சு தான் இந்த வெயில் சம்மரில் வந்து ஈஸியாக முட்டையை பொரிச்சிடலான்னு அடகாக்காமல் பொரிக்கலான்னு இதை நடுக்காட்டில் விட்டுருக்குதா, இல்லை இது கூடு கட்டுற சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்குதானே தெரியலை. ஆனால் இதுலேயும் நம்ம சொல்லுவோம் பாருங்கள், சித்திரையில் குழந்தைங்க பிறக்குந்தா ரொம்ப கஷ்டங்கிறதுனால தான் நம்ம ஆடி மாதம் வந்து புதுமண தம்பதிகள்லாம் பிரித்து வைப்பாங்க. ஆனால் சித்திரை மாதம் நடு காட்டில் வெட்ட வெளியில் பாருங்கள், கடுமையான வெயிலில் முட்டையிட்டு இதை போய் அடகாக்காது. இது அடகாக்கிற மாதிரி தெரியல. இது கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படி இருந்துட்டு ஓடி போகுது. ஏன்னா இது வந்து சோம்பேறி பறவையாக இருக்குமா என்னன்னு தெரியலை. இந்த வெயிலில் இல்லை, இது நல்லா சயின்டிஃபிக்கலாக இது தெரிஞ்சிருக்கோ என்ன எவ்வளவோ தெரில. இங்கே பாருங்கள், இது வெயிலில் நல்லா முட்டை சீக்கிரத்தில் கரு கூடி முட்டை பொரிஞ்சிருதோ என்னமோ. ஆனால் இது பொரிகிற வரலும் நான் டெய்லி போய் பார்க்கணுன்னு ஆசை. பட் இந்த இடத்துல வந்து அதுக்கு சேஃப்டியே கிடையாது. ஏன்னா இது எங்கள் வீட்டை ஒட்டி இருக்குது. இங்கே ஆட்கள் நடமாட்டம் அதிகம். அதே மாதிரி நாய், பூனை, கீரிப்பிள்ளை எல்லாமே இந்த இடத்துல வரும். மயில் வருது, அப்புறம் வந்து முயல் வருது, என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் நிறைய வருது. அப்போ இன்னும் பேரட் இந்த மாதிரி எல்லா பேர்ட்ஸுமே இங்கே வராங்க. அப்போ இருக்கிறப்ப இதுக்கு எப்படி சேஃப்டி இருக்குன்னு தெரியலை. பாம்பு மெயினாக அந்த முட்டையை விட்டுருமான்னு தெரியலை. நானும் இன்னையிலேருந்து இப்போ கவுண்ட் பண்ணிக்கிட்டே போய் பார்க்கலான் இருக்கேன். எத்தனை நாள் முட்டை இட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு தெரியலை. இனி போய் தான் பார்க்கணும். பாருங்கள், இந்த பறவை எப்படி ஒரு முட்டை இட்டு எப்படி ஒரு பாதுகாப்பு பண்ணுதுன்ட்டு. இது நல்லபடியாக வந்துட்டால் பரவாயில்ல, சந்தோஷமாகும். நல்லபடியாக வரணும்னா ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பறவைக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியலை. இந்த மாதிரி போய் ஒரு காட்டுக்குள்ளார முட்டையிட்டு வச்சுருக்கு. முட்டையும் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்ல ஒரு க்ரீன், அதாவது லைட் க்ரீனு, அதில் வந்து பிளாக்ல டாட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த பேர்டு நல்லபடியாக வரணும்னு வாழ்த்துங்க. Thank you.